நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். விளக்கேற்றும் நேரத்தில் விளக்கேற்றதை பற்றி பேசுகிறது தான் இன்றைக்கி டாபிக். நேற்று நம்ம எப்படியெல்லாம் தீபம் போடணும் அப்படின்னு பேசினோம். இன்றைக்கி எந்த விளக்குகள், எப்படிப்பட்ட எண்ணெய்கள், திரிகள் இதெல்லாம் உபயோகப்படுத்தணும். அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த ராசிக்காரர்கள், இன்றைக்கி மங்களவாரம் இல்லைங்களா. முதல்ல இந்த விளக்கேற்றும் நேரத்தை பற்றி பேசும்போது ஒரு அகல் விளக்கு எடுத்துங்க, ஒரு நல்லெண்ணெய் ஜம்முன்னு அதில் ஊற்றி ஒரு திரி போட்டு தீபம் போட்டு மங்களபாரம், மங்களத்தை தர வேண்டும். அந்த மங்கள விநாயகரே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை தரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஆலமரம் அரசமரம் பிள்ளையாரப்பா, தங்கள் ஆலயமாய் கொண்டருளும் உள்ளம் ஏதப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. வெற்றி பெற்ற நல்வினைகள் பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிய பின் தொடங்கியவை பிள்ளையாரப்பா. வெற்றி பெற்ற நல்வினைகள் பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிய பின் தொடங்கியவை பிள்ளையாரப்பா. கற்று வைத்த கல்வி எல்லாம் பிள்ளையாரப்பா, கற்று வைத்த கல்வி எல்லாம் பிள்ளையாரப்பா. நீ கைவிட்டால் என்ன செய்யும் பிள்ளையாரப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா, சிறு பிள்ளை மனம் எங்கள் மனம் பிள்ளையாரப்பா. பிள்ளை என்று உன்னை சொல்வோம் பிள்ளையாரப்பா, சிறு பிள்ளை மனம் எங்கள் மனம் பிள்ளையாரப்பா. சொல்லில் என்ன சொல்லி என்ன பிள்ளையாரப்பா, சொல்லில் என்ன சொல்லி என்ன பிள்ளையாரப்பா. எங்கள் உள்ளங்கள் உன் அடிமலர்கள் பிள்ளையாரப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. ஆலமரம் அரசமரம் பிள்ளையாரப்பா, தங்கள் ஆலயமாய் கொண்டருளும் உள்ளம் ஏதப்பா. ஓம் எனும் கருப்பொருளே பிள்ளையாரப்பா, இங்கு உன்னை போல் நலம் அருளும் வள்ளல் யாரப்பா. பொதுவாக ஒரு விளக்கேற்றும் போது காமாட்சி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது, அகண்ட தீபத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் நமக்கு குல வழக்கம். இதெல்லாம் இப்படி தான் செய்யணும். அந்த நல்லெண்ணெயில் இருந்து வர்ற வாசம், ஒரு சின்ன வெப்பம், அந்த சாதாரண நூல் திரி, இது எல்லாம் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் சாஸ்திர ரீதியாக, ஜோதிட ரீதியாக சில பரிகாரங்கள் நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க. யாரெல்லாம் எப்படிப்பட்ட எண்ணெயெல்லாம் உபயோகப்படுத்தலாம்? 5 வகையான கூட்டு எண்ணெயா, முக்கூட்டு எண்ணெயா, அதாவது
3 எண்ணெய்கள் சேர்ந்ததா, இல்லை வெறும் ஒரு எண்ணெய் தான் போடணுமா சார், நெய் தீபம் கூட போடலாமா அப்படின்னு இந்த சின்ன சின்ன கேள்விகள் சந்தேகங்கள் அத்தனைக்குமே இன்றைக்கி செவ்வாயனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த நாளில் இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு சரியான தருணம். ஆகவே தான் இந்த டாப்பிக்கை இந்த நாளில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த நாளில் எந்த ஒரு பிரச்சனையை பேசும்போதும், ஏன் கடன் தீர்க்கவும் இதை செய்யும்போது கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை தீர்க்கும். அதற்கு நீங்கள் போட வேண்டிய தீபம் ஒரு வேப்ப எண்ணெயில் ஒரு சின்ன அகல் விளக்கில் ஒரு 2 பஞ்சு திரி பொண்ணாக சேர்த்து தீபம் போட்டு நீங்கள் உட்காந்து எதிரில் துர்க்கையை வழிபட்டிங்கன்னா அற்புதமான கடன் பிரச்சனை தீரும், உடல் ஆரோக்கியம் வரும்.
சாஸ்திரங்கிறது ரொம்ப எளிமையானது சார். நிறைய பணம் செலவு பண்ணணும், தங்கம் வெள்ளியில் வந்து தீபம் போடணும் கிடையாது. பசும் சாணியில் ஜம்புன்னு ஒரு குழி மாதிரி செஞ்சு பசும் நெய் ஊற்றி இந்த பஞ்சு திரி இருக்கு இல்லைங்களா, அதை நல்ல பன்னீரில் தோய்ச்சி அந்த பன்னீரில் தோய்ச்சி காய வச்சு ஒரு 11 நாள் நல்ல சூரிய வெளிச்சத்தில் அதை காய வச்சு அதை ஜம்முன்னு ஒரு திரி மாதிரி ஆக்கி அதில் தீபம் போட்டிங்கன்னா மங்களவாரம், ஸ்திரலட்சுமி, கடன் பிரச்சனை போகணும்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த தீபம் தன ஆக்கர்ஷணம், பணத்தை வந்து ஈர்க்கிறது மட்டுமல்ல தங்கும். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கி உங்கள்கிட்ட பஞ்சு இருந்தால் கூட அதை பன்னீரில் துவச்சி நல்லா பிழிஞ்சிட்டு திரியை மாற்றி கொஞ்சம் காய வச்சு அதை நெருப்பில் காமிச்சு ஒரு திரி மாதிரி செஞ்சு விளக்கு போட்டு பாருங்கள். முதல்ல மன சந்தோஷம் சாந்தி வந்தே தீரும். வரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாரி, காத்திடுவாய் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. நேரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமதில் உன் பதமே தஞ்சமென கொண்டு, நேரினிலே நீ இருக்கும் கோவிலிலே வந்து நெஞ்சமதில் உன் பதமே தஞ்சமென கொண்டு, கோரும் வரம் யாவும் தந்திடுவாய் என்று, கோரும் வரம் யாவும் தந்திடுவாய் என்று கூறுதம்மா அன்பர் திரு கூட்டம் எல்லாம் இங்கு, கூறுதம்மா அன்பர் திரு கூட்டம் எல்லாம் இங்கு. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதாம், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதாம். திருச்சாம்பல் அணிந்து கொண்டால் மனமும் மகிழுதாம், தீராத நோய்களையும் தீர்த்து வைக்குதாம். பருவார்த்தம் வாழ்வில் எல்லா வளமும் பெருகுதாம், பருவார்த்தம் வாழ்வில் எல்லா வளமும் பெருகுதாம். வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்பம் தருவதாம், உன்னை வாழ்த்துகின்ற மனதில் என்றும் இன்பம் தருவதாம். மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. சார் நிறைய பேர் சார் வாழைப்பழத்தில் விளக்கு போட சொல்கிறாங்க, பூசணிக்காயில் விளக்கு போட சொல்கிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் உள்ள அந்த எதிரிகள் தொல்லை, நோய் பிரச்சனை, அமாவாசையிலையா பௌர்ணமிலையா துர்க்கையில் எதிர்த்த மாதிரியா ஆஞ்சநேய சுவாமிக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம விளக்கு போடுறது நல்லது. இருந்தாலும் இப்போ கோயில்கள் இல்லை இல்லைங்களா, அதனால் நம்ம வீட்லேயே என்ன பண்ணலாம், தேங்காயில் 2 தேங்காய் ஜம்முன்னு உடைச்சி தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் தீபம் போடலாம். அப்படி செய்யும்போது உடல் ஆரோக்கியத்துக்காக, பணப்பிரச்சனைக்காக. இன்னொரு பூசணிக்காயில் தீபம் போடுறது
எதிரிகள் தொல்லை தீரணுங்கிறதுக்காக அதுக்கு என்ன பண்ணுன்னா வேப்ப எண்ணெய், அதே மாதிரி கடுகு எண்ணெயில் வந்து தீபம் போட்டிங்கன்னா எதிரிகள் தொல்லை மட்டுமல்ல, பில்லி சூன்யங்கள், துர்தேவதைகள், துஷ்ட தேவதைகளுடைய வாசங்கள் இது எல்லாமே போகும். மனசில் ஒரு கிளி இருக்குது பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த தீபம் போட்டு மறுநாள் அதை தலையை சுற்றி ஏரிலையோ குளத்துலையோ போட்டிங்கன்னா ஆரோக்கியமான மன நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். இனிதாகும் தமிழ்ச்செல்வனே, நான் இனி யாரை துணை கொள்வனே. உயிர்க்கினிதாகும் தமிழ்ச்செல்வனே, கனிவோடு சிவனாறு கருஞான கனி தந்தாய். கனிவோடு சிவனுக்கு அருஞான கனி தந்தாய். கனியாது திருவுள்ளமே, ஒரு கத்தியாகும் அருள் வெள்ளமே. மனநோய்க்கு மருந்தாக மன வீட்டில் இருந்தாக, மனநோய்க்கு மருந்தாக மன வீட்டில் இருந்தாக, இனி தீர்க்க விரிந்தோடி வா, என் வினை தீர்க்க விரிந்தோடி வா. மயிலேறி விளையாடி வா, கதிர்வடி வேல குரமங்கி மணவாள எனையாள மயிலேறி விளையாடி வா. ஒரு கோவிலுக்கு போய் தீபம் ஏற்ற முடியாத ஒரு இந்த சூழ்நிலையில் விளக்கேற்றும் நேரத்தில் விளக்கேற்றிய வாழ்க்கையில் ஒளி பெறலாம். அதனால தான் கடுகு எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதை வாங்கிட்டு வந்து ஒரு அகல் விளக்கு, வேப்ப எண்ணெய் வாங்கிட்டு வந்து ஒரு அகல் விளக்கு, தலைவாசலில் இதை ரெண்டுத்தையும் வச்சிங்கன்னா துர்தேவதைகள் மட்டுமல்ல, இன்ஃபெக்ஷனும் வராது. நோய் தடுப்பு சக்தி மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டால் மாதிரி அந்த தலைவாசலோடு நின்றுடும். அதில் இருந்து வர்ற புகை, அதில் இருந்து வர்ற மனம், அதில் இருந்து வர்ற காந்த சக்திகள் அத்தனையுமே தலைவாசலோடையே நின்றுடும். அப்போ நமக்கு உடல் ஆரோக்கியமாக வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம். இது எல்லாத்தை விட தாமரை தண்டு திரி, செந்தாமரை தண்டா வெண்தாமரை தண்டா பேசுவோம். தணிகை மலை பெருந்துரையே வா வா வா, தயாநிதியே தருமதுரையே வா வா வா, அடியவர்க்கு அருளும் அரசே வா வா வா, ஆலமுண்டோன் பாலகனே வா வா வா, பிறவி பிணியை தீர்க்கும் மருந்தே வா வா வா,
மலை கோவை வா 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 என் ஆவி பிரியும் சமயம் முன்னே வா 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 பாவி என்னை மறந்திடாதே வா 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 வேல் பிடிக்கும் செஞ்சுடரே வா 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 வேலெடுத்து வினைய தீர்க்க வா 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 என் மரண பயம் தீர்க்க நீயும் வா 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 மயிலும் ஆடி நீயும் ஆடி வா 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 திருத்தணிகை மலை சுவாமி மலை பழனி மலை சோலை மலை பெருந்துறையே வா 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 தயாநிதிய தர்மதுரைய வா 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 சங்கைதான் ஒன்றுதான் இன்றியே நெஞ்சிலே சஞ்சலா சம்பமாயன் சங்கைதான் ஒன்றுதான் இன்றியே நெஞ்சிலே சஞ்சலா சம்பமாயன் சந்தொடே குங்குமாலங்கிருதா ஆடம்பரா சந்தொடே குங்குமாலங்கிருதா ஆடம்பரா சம்பிரமா நந்தமாயன் மங்கைமார் பொங்கை சேர் அங்கமோகங்களால் பம்பிலே துன்புறாமே ஏ மங்கைமார் பொங்கை சேர் அங்கமோகங்களால் பம்பிலே துன்புறாமே ஏ பண்புகா நின் ஸ்வரூபம் பிரகாசங்கொடே பண்புகா நின் ஸ்வரூபம் பிரகாசங்கொடே வந்து நீ அன்பிலாழ்வாய் ஆய் கங்கை சூடும் பிரான் மைந்தனே அந்தனே கந்தனே பிஞ்சையூரா கம்பியா தின்றலோகங்கள் கா வென்றவா கம்பியா தின்றலோகங்கள் கா வென்றவா கண்டலேசன் சொல்வீரா செங்கை வேல் வெற்றி வேல் கொண்டு சூர் போன்ற வேல் சென்று மோதும் பிரதாபா செங்கன்மால் பங்கஜா நந்தொழா நந்தவேல் செங்கன்மால் பங்கஜா நந்தொழா நந்தவேல் செந்தில் வாழ் தம்பிரானே ஏ செந்தில் வாழ் தம்பிரானே. நிறைய பேர் தினந்தோறும் ஒவ்வொரு விதமான திரியில் விளக்கு போடுறோம். வாழைத்தண்டு திரி, அந்த வாழைத்தண்டில் இருந்து திரியை நல்லா எடுத்து காய வச்சு உருட்டி அதை சம்முன்னு டெய்லி விளக்கு போடுறவங்களா இருக்காங்க. அந்த வாழைத்தண்டில் இருந்து திரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான பலனை கொடுக்கும். உறவுகள் பகைகள் போகும். அண்ணன் தம்பி உறவுகள், மாமா மச்சான் உறவுகள்லாம் ஒன்றா சேருவாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமான, குடும்பமே குதூகலிக்கக்கூடிய ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியது தான் வாழைத்தண்டு திரி. இந்த தாமரை தண்டு திரியும் இந்த வெண்தாமரை தண்டு திரியும் போடுறது வெள்ளிக்கிழமையில், ஏன் இன்றைக்கி கூட செவ்வாய்க்கிழமையில் இந்த 2 நாள் மட்டுமாவது, சார் எனக்கு வெளியே போய் வாங்க முடியலையா சார், கடைகள்லாம் இல்லையே அப்படின்னா நீங்களே வீட்டில் செய்யலாம். ஒரு வாரம் 10 நாள் அதை காய வச்சு அதை நல்ல அதை திரியை ஜம்முன்னு பதமாக கொண்டு வந்து கற்பூரம் கூட வச்சு அப்படி விளக்கு போட்டிங்கன்னா லக்ஷ்மி தங்குவாள். தன ஆக்கர்ஷணம். மங்கள வாரத்தில் மங்கள நாயகி மங்கள ரூபிணி ஆசீர்வாதம் செய்வாள். பூரணி நாராயணி, நான்முகி பூரணி நாராயணி, நாதமி வேதமி ஜெகஜனனி, நான்முகி பூரணி நாராயணி, நாதமி வேதமி ஜெகஜனனி, அந்தரி சுந்தரி சங்கரிணி
சுந்தரி சங்கரி நீ அருள்மிகு காமாட்சி விஷாலாட்சி நீ அருள்மிகு காமாட்சி விஷாலாட்சி நீ நான்முகி பூரணி நாராயணி நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி கொல்லூரிலே நீ மூகாம்பிகே கொல்லூரிலே நீ மூகாம்பிகே அருள் கூடல் மதுரையிலே மீனாம்பிகே கொல்லூரிலே நீ மூகாம்பிகே அருள் கூடல் மதுரையிலே மீனாம்பிகே திருவொற்றியூரிலே வடிவாம்பிகே திருவொற்றியூரிலே வடிவாம்பிகே திருவருள் தருவாயே உமையாம்பிகே திருவருள் தருவாயே உமையாம்பிகே நான்முகி பூரணி நாராயணி நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி கரும்போடு காட்சி தரும் ராஜேஸ்வரி கரும்போடு காட்சி தரும் ராஜேஸ்வரி கருணையில் உலகாளும் புவனேஸ்வரி கரும்போடு காட்சி தரும் ராஜேஸ்வரி கருணையில் உலகாளும் புவனேஸ்வரி கோலவிழி நாயகி ஜெகதீஸ்வரி கோலவிழி நாயகி ஜெகதீஸ்வரி அருள் கோடி தரும் கற்பகமே பரமேஸ்வரி அருள் கோடி தரும் கற்பகமே பரமேஸ்வரி நான்முகி பூரணி நாராயணி நாதம் நீ வேதம் நீ ஜெகஜனனி சாமுண்டி சிவகாமி காந்திமதி சாமுண்டி சிவகாமி காந்திமதி சங்கரி மாகாளி கருமாரி சாமுண்டி சிவகாமி காந்திமதி சங்கரி மாகாளி கருமாரி ஊர்தோறும் பேர் மாறி வாழ்பவளே ஊர்தோறும் பேர் மாறி வாழ்பவளே உலகாளும் ஆசக்தி உன் சக்தியே உலகாளும் ஆசக்தி உன் சக்தியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். சார் நிறைய பேர் இந்த நவதானியங்களை வச்சு சங்கு வச்சு தீபம் போடுறாங்க சார். அப்படின்னா சங்கு தீபம் எதற்காக அப்படின்னா குபேரனது விளக்குன்னு கூட சொல்லுவாங்க. பசும் சாணத்துக்கு மேலே திரிசங்குன்னு ஒரு சங்கு இருக்குது, அதில் 3 கோடுகள் இருக்கும். அதே மாதிரி பால் சங்குன்னு இருக்குது, வலம்புரி சங்குன்னு இருக்குது,
உங்கள் ஜாதகத்துக்கு எந்த சங்குன்னு தேர்ந்தெடுத்து அந்த பசும் சாணத்து மேலே வச்சு நல்லெண்ணெயா வேப்பெண்ணெயா அல்லது விளக்கெண்ணெயா அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தீபம் போட்டு சுவாமி எதிரில் அந்த சங்கில் தீபம் போடும்போது மகாலட்சுமி வாசம். அந்த மகாலட்சுமி வெறும் மகாலட்சுமியாக இல்லை, விஷ்ணு பகவானும் கூட வந்து அந்த சங்கில் விஷ்ணுவும் ஜோதியில் லக்ஷ்மியும் வாசம் செய்வார்கள் அப்படிங்கிறத ஒரு சின்ன விசேஷம். திருமாலின் திருமேனி அலங்காரங்கள் கண்டு தினம்தோறும் அவன் பேரில் துதி பாடுங்கள். திருமாலின் திருமேனி அலங்காரங்கள் கண்டு தினம்தோறும் அவன் பேரில் துதி பாடுங்கள். திருவேதம் புகழ்கின்ற திருநாமங்கள், திருவேதம் புகழ்கின்ற திருநாமங்கள்
எத்தனையோ விதமான தீபங்கள் வீட்டிலேயே எளிமையாக செஞ்சோம்னா மாங்கல்ய பலம், மன சந்தோஷம், இது எல்லாம் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. விளக்கேற்றும் நேரம்னு சொன்னாலே ஏதோ ஒரு விளக்கு ஏற்றுறோம்பா ஏற்றுங்கப்பா, இல்லை, அதில் உள்ள சூட்சுமம் தெரிஞ்சு அமாவாசை பௌர்ணமி இன்னும் நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. விளக்கேற்றும் நேரம் பாருங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் சொல்லுங்கள். நாளைக்கு கூட சந்திப்போமே. நாளைக்கு பேச போகிற சப்ஜெக்டை ஒரு சின்ன சஸ்பென்ஸோடு நாளைக்கு பேசுவோம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.